இப்போது மத அடையாளங்கள் இருக்குல்ல, அதை பெருமையாக நினைப்பாங்கள்ல. அது வந்து எப்படிப்பட்டனா, இப்போது உதாரணத்துக்கு இப்போ இஸ்லாமிய மதத்தில் பர்தா அணிகிறாங்க. அது வந்து ஒரு மத அடையாளம். பெண்களை வந்து ரொம்ப அடிமைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அதை வந்து பெண்களே விரும்புறதில்ல. இஸ்லாமிய பெண்களே அதுக்கு எதிராக போராடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து பெருமையாக நினைக்கிறது எப்படின்னா, அது வந்து அவங்கள அடிமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அடிமைத்தனத்தின் அடையாளமாக இருக்குது. அப்படிங்கும்போது அதை பெருமையாக நினைக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. அது எப்படிப்பட்டதுன்னா, கடந்த காலங்கள்லாம் கண் பார்வை குறைபாட்டுக்கு கண்ணாடி போடுவாங்க பார்த்தீங்களா? அதையே அவங்க பெருமையாக நினைப்பாங்க. கண்ணாடி போட்டால் படித்தவங்க மாதிரி தெரியும், அதனால் நான் அதை வந்து எனக்கு கண் பார்வை குறைபாடுக்காக நான் அந்த கண்ணாடி போட்டிருந்தாலும் கண்ணாடி போடுறது எனக்கு பார்க்குறவங்க என்ன படித்தவங்க மாதிரி நினைப்பாங்க, படிக்கிற புள்ள அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ணாடி போடுறதே பெருமையாக நினைப்பாங்க. கண்ணாடி போடுறத ரொம்ப விரும்புவாங்க. அவங்க கண் பார்வை கண்ணாடி இல்லைன்னா அவங்களால புத்தகத்தை படிக்க முடியாது. இருந்தாலும் கண்ணாடி போடுறத விரும்புவாங்க. அப்படின்னா அந்த குறைபாட்டை அவங்க விரும்புகிறாங்க, நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். கண் நல்லா தெரிஞ்சால் கண்ணாடி போட போகிறதில்ல. அப்போது அவங்க அதை விரும்பலை, கண்ணாடி போடாமல் இருக்கிறத விரும்பலை, கண்ணாடி போடுறது தான் விரும்புகிறாங்க. கண் பார்வை குறைபாட்டை விரும்புகிறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை விரும்புகிறாங்க. கண்ணாடி போட்டிருந்தா அது பார்க்குறவங்களோட நல்லா இருக்குது, அது ஒரு படித்த பொண்ணு மாதிரி தெரியுது, படித்த பையன் மாதிரி காட்டும், ஒரு மரியாதையாக இருக்கும், பார்க்குறவங்களோட பார்வையில் அது மரியாதை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போடுறத விரும்புவாங்க. அதை கண் பார்வை குறைபாடு பொறுத்து வருத்தப்பட மாட்டாங்க. அது மாதிரி இந்த பர்தா போடுறது அல்லது வந்து மத அடையாளங்களை வந்து சுமந்துட்டு தெரியுது, ஆண்கள் வந்து கொல்லா போடுறது, அல்லது இந்த பார்ப்பனர்கள் வந்து பூநூல் போடுறது, அப்புறம் வந்து சீக்கியர்கள் தொப்பி வச்சுக்கிறது. எப்படி தான் அந்த தொப்பியை எல்லா நேரமும் மாட்டிக்கிறாங்களோ தெரில. எவ்வளோ டைட்டாக வர ரிப்பன் போட்டு கட்டி புழுக்கமாக இருக்குது, எவ்வளோ சிரமம் அது. அந்த மாதிரி போடுறது, இதெல்லாம் வந்து தங்களை அடிமைப்படுத்தக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சால் கூட, அடிமைப்படுத்துகிற அடையாளங்கள் தெரிஞ்சால் கூட அது பெருமையாக நினைக்கிறது. அப்புறம் வந்து புடவை அணிகிறது. புடவை அணிஞ்சிக்கிட்டு அவங்களால ஒழுங்காக வேலை செய்ய முடியாது, வேகமாக நடக்க முடியாது, ஓட முடியாது, உடல் உழைப்பில் ஈடுபட முடியாது, அவ்வளோ சிரமத்தை அனுபவிப்பாங்க. ஆனால் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வேற சொல்லிப்பாங்க. அது மாதிரி நம்ம அடிமைப்படுத்துகிற விஷயங்களையே நமக்கு எதிரானதுன்னு தெரியாமல் அதை போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய மோசம். அதுதான் வந்து மதம் என்பது எல்லா வகையிலுமே எல்லாரையும் அடிமைப்படுத்துது. ஆனால் அது தெரியாமல் மக்கள் வந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் அதை கொண்டாடுறாங்க. அது எப்படிப்பட்டதுன்னா, கண் பார்வை குறைபாட்டுக்காக நீங்கள் கண்ணாடி போடுறீங்க, ஆனால் கண்ணாடி போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு, பார்க்குறவங்க அது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. கண்ணாடி போட்டாக்கா நல்லா இருக்குது, படித்தவங்க மாதிரி தெரியுது அப்படிங்கிறதுக்காக கண்ணாடி போடுறத பெருமையாக நினைக்கிறது. ஆனால் அது ஒரு குறைபாட்டுக்காக தான் போடுறீங்க அப்படிங்கிறது அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. அந்த குறைபாட்டையே அவங்க பெருசாக நினைக்கிறாங்க. கண்ணாடி போட்டால் பார்க்குறவங்க நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக, அது எதனால் நம்ம கண்ணாடி போடுறோம், நமக்கு குறைபாடு ஏற்பட்டதால் தான் கண்ணாடி போடுறோம். அப்போ இந்த குறைபாடே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. நமக்கு குறைபாடு வந்து நல்லது தான், அதனால தான் நம்ம கண்ணாடி போட்டிருக்கோம், அதனால தான் பார்க்குறவங்களுக்கு நாம் வந்து ஒரு லுக்காக தெரிகிறோம். கண்ணாடி போட்டு பார்க்கும்போது ஒரு பார்த்தா படித்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதாக தெரிகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மேலும் மேலும் கண்ணாடி போடாத அந்த வாழ்க்கையை விரும்பாமல் போயிடுவாங்க. கண்ணாடி போடுறத அவங்க ரொம்ப நேசிப்பாங்க. கண்ணாடியவே ரொம்ப வெறிச்சு பார்த்துட்ருப்பாங்க.